விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். மே மாதம் 8ஆம் நாள் 2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, முக்கியமா கார்த்தி சார் நல்ல நேரம் இன்னைக்கு எது அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ராசி பலன். இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ராசி பலன். இன்னைக்கு நாள்ல நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஒரு அனுமானமா, ஒரு உத்தேசமா, யாருக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கு ஓரங்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் உங்களுக்காக தயாராகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரத்துல உங்கள் வரவேற்பறையில் நீங்க அத டவுன்லோட் செய்துக்கலாம். நான் குறிப்பிட்ட மந்திரங்கள் அனைத்தும் அதிலேயே கேட்கலாம். என்னுடைய ஜோதிட நிகழ்ச்சிகள், ஜோதிட பரிகாரங்கள் அதுல ரொம்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ரொம்ப சீக்கிரத்துல இந்த நிகழ்ச்சிய அந்த ஆப்லயே நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டுடும். என்கிட்ட நெறைய இன்டராக்ஷன் செய்யலாம். நெறைய ஜோதிட கருத்துக்களும் அதுல பயங்கரமா வரக்கூடிய அமைப்பு. நீங்க பிரமிக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஆவல் எனக்குள்ள நெறைய இருக்கு. அப்போ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐகானே அழுத்திடுங்க. லைக் குடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம் பை ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன்ங்கிற ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுதுன்னா பார்த்துக்கங்களேன். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல மாலை 6 மணி 36 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்த அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்றைய திதி இன்று காலை 9 மணி 43 நிமிடங்கள் வரைக்கும் சஷ்டி திதி. அதற்கப்புறமேல் சப்தமி திதிங்கிறது நமக்காக உண்டு. சித்தயோகம் கூடிய நாளாகவும், மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய நாள். திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும், புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இன்றைய பரிகாரம் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை 108 முறை காதுகளால் கேட்கிறதும் உச்சரிக்கிறதும், வீட்டு அருகாமையில இருக்க சிவ ஆலயங்கள்ல வில்வம் திருநீறு கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யறதும், அவரை 3 முறை வலம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும். அதுவும் இல்லாம அந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு கொடுத்த பாஸ்துபத அஸ்திரம் அந்த காட்சியை இன்னைக்கு போன்ல டிபியா பார்த்துட்டு இன்னைய நாளை நகர்த்துறது திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு உத்தமமான பரிகாரமா இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்களும் ஒரு முக்கியமான நல்ல காரியம் இன்னைக்கு நான் பண்ண போறேன், ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறேன்னு சொல்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை எடுத்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு அதற்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்தால் நிச்சயமா இன்னைக்கு நாள் நல்ல நாளாக எல்லா ராசி நேயர்களுக்குமே இருக்கும். இப்படி சந்திரன் உத்திராடம், திருவோணம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்கள பொறுத்தவரையிலயும் விவஸ்தையா, அவஸ்தையா அப்படின்னு பாருங்களேன். என்னது? விவஸ்தையா, அவஸ்தையா சார்? விவஸ்தை இருந்திருந்தா அவஸ்தை வருமா சார்? அப்படின்னு கொஞ்சம் இந்த சூதானம், சூதானம், நிதானம், நிதானம், கொஞ்சம் விவரமா, விவரம் தெரிஞ்ச பிள்ளையா இன்னைக்கு நாள பார்த்தீங்கன்னா, நெறைய காரியங்கள் ஜெயிக்கலாம். ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக், இந்த மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸு, இந்த அழகு வார்த்தை பேசுபவர்கள், ஆசை வார்த்தை காட்டுபவர்கள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. ஆகக்கூடி மேஷராசி நேயர்களே, கொஞ்சம் விவஸ்தையா இருக்க வேண்டிய நாள், அவஸ்தைய தவிர்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்காக இருக்கும். இல்லன்னா அலைச்சல், "சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார், கம்மிங் டவுன் சார், குனிய முடியல சார், ஃபார்மாலிட்டி பண்ண முடியல சார், நிமிர முடியல சார், குட் மார்னிங் ஆஃபீசர் போட முடியல சார்." நம்ம எப்பவுமே குட் மார்னிங் ஆஃபீசர் வாங்கி தான் பழக்கம். குடுத்து பழக்கம் இல்லல்ல.
அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்கள பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம். உங்கள எதிர்த்து பேசுறவங்கள இன்னைக்கு பார்க்க மாட்டீங்க. "அப்படியா சார்? எங்க இன்னொரு தடவ காதுபட நல்லா சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை. புதிய தத்துவங்களை உரைக்க வேண்டிய அமைப்பு. அடடடடா! இப்படி இல்ல வாழ்க்கை இருக்கணும். நம்ம சொன்ன உடனே எல்லாம் கரெக்ட்டா ஆன் டயத்துக்கு நடக்குது பாருங்க. ஆன் டயத்துக்கு வருது பாருங்க. நம்மள வெயிட் பண்ண விடாம டக்குன்னு உடனே ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு. எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிறதுல முனைப்பு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சந்திப்புகள் சந்தோஷம் தரும். ஆகக்கூடி பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்களை தேடி வரும் ரிஷபராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், பொய்யா, அடங்கப்பா பையா அப்படின்னு ஒரு பொய்யவாவது, சார் சொல்ற மாரி இருக்கே, நாக்கு கூசுதே, வாய் கூசுதே அப்படின்னு. இந்த கூசுதே, கூச்சமா இருக்கே, என்ன பண்றது? கொஞ்சம் வளைந்து குடுத்து, இல்லன்னு சொல்லிடுங்க. நான் வரலன்னு சொல்லிடுங்க. இப்படின்னு இந்த அவாய்டு பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கன்வின்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஒதுங்கி வந்துருங்க. இந்த கன்ஃப்யூஸ் பண்ற ஆளுங்கள்ட்டருந்து ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு மிதுன ராசிக்காக இருக்கும். ஆனா, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது. தள்ளி வைக்கவும் முடியாத ஒரு நிலை. 2ல் கெட்டான் அப்படிங்கிற அமைப்பு, 2ம் கெட்டான் அப்படிங்கிற அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் எண்ணங்கள், வண்ணங்கள் அடடடடடா! கலர் கலரா வருது சார். கலர் கலரா விஷயங்கள்லாம் இருக்கு. எப்பேர்ப்பட்ட தருணங்கள். எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். "நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுன்னு" இன்னைக்கு அழகு சார்ந்த சமாச்சாரங்கள். அழகு நிலையங்கள்ல என்ட்ரி குடுக்குறது. அதே மாரி ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், பவுடர், பெர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள். இன்னைக்கு ரொம்ப பிரத்யேகமான கலர் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். அப்போ சிநேகிதர்களிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள். கணவன் மனைவி இடையே தீர்க்கமான முடிவுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பா இருக்கும். சொல்லி அடிக்கிறதுலயும் கில்லி தான். சொல்லாம அடிக்கிறதுலயும் கில்லி தான்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியோ! எல்லாம் ஒரே வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அனுதாபங்கள். கொஞ்சம் நம்மள பார்த்து இரக்கப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இந்த எக்ஸ்கியூஸ் மீ நான் எக்ஸ்கியூஸ் கேட்கல சிம்மராசி நேயர்களே. நீங்க யார்கிட்டயாவது எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நான் இவத்தாண்ட தான் இருக்கேன். இங்கன தான் இருக்கேன். கொஞ்சம் பார்த்துங்க. என்னையும் பார்த்துக்கங்க. என்னையும் கொஞ்சம் கேட்டுக்கங்க. என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இந்த என்ன பத்தி தன்னையே, என்னையே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அதுவும் பெண் ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா, எண்ணெய் பத்தல, எண்ணெய் தீர்ந்து போச்சு, எண்ணெய் வாங்கிட்டு வர்றது, நல்லெண்ணெயா, கடலை எண்ணெயா, இல்ல தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயான்னு பார்த்துக்கங்களேன். உங்கள யாரும் தேய்க்காம இருந்தா அதே பெரிய விஷயம். உங்கள யாரும் ரேக்காம, வம்பிழுக்காம, ம ஓட்டாம இருந்தாங்கன்னா, அதே பெரிய விஷயம். அடுத்து இருக்கிற கன்னி ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், அப்ப நான் எஸ்கேப்ன்னு சொல்ற தருணங்கள் இருக்கும். கழுவுற மீன்ல நழுவுற மீனா இன்னைக்கு கன்னி ராசினி இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு. என் மேல எந்த குத்தமும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கிறேன். அடுத்தவர்கள் இத செய்யல, இத வைக்கல, இத எடுக்கல அப்படிங்கிற குறைகள் நெறைய இருந்தாலும், யார பத்தியும் எந்த குறையும் எப்பவும் பேச வேண்டாம். இருக்கிறத நம்ம நகர்த்திட்டு போவோம்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. கண்ணாடி பொருட்கள் இன்னைக்கு தேடி வர வேண்டிய அமைப்பு. கண்ணாடி பொருட்களை கடந்து வர வேண்டிய நிலை. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம் கண்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். பிள்ளைகளால் பெருமைப்பட வேண்டிய அமைப்பு. பேரப்பிள்ளைகளால் சந்தோஷம் அடைய வேண்டிய அமைப்பு. குழந்தைகளா இருந்தா சிநேகிதர்கள், சிநேகிதிகள்ட்ட, இளம் வயதினரா இருந்தா நண்பர்கள்ட்ட, நண்பிகள்ட்ட சந்தோஷப்பட வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ஏறுன வண்டி இறங்க மாட்டேன். டிராவல் தான். உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா, "ஐயய்யோ! என்ன உட்ற? ஏன் இந்த திருவு திருவுற? ஏன் இந்த முறுக்கு முறுக்குற? ஏன் இந்த திருப்பு திருப்புற? ஏன் ஆக்ஸிலேட்டர் அந்த அழுத்து அழுத்துற?" அப்படின்னு கேட்டுடும். ஏறுன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா காரியங்கள் ஜெயமாகும். காரியங்கள் பூர்த்தியாகும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். காற்று சாமரம் வீச வேண்டிய தருணம். அந்த ஏசி எனக்கும் உண்டு தானே! கண்டிப்பா ஏசில டிக்கெட் உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரை, அச்சச்சோ! நான் உட்டுட்டனே! நான் மறந்துட்டனே! அபவுட் டர்ன் போடுங்க உடனே. இந்த அபவுட் டர்ன் போட வேண்டிய அமைப்பு இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமா சார். இந்த இர்ர உட்டுட்டேனா, இந்த பைய வச்சுட்டு போயிட்டேனா, இந்த பேப்பர வச்சுட்டு போயிட்டேனா,
இந்த கார்ட வச்சுட்டு போயிட்டேனா, இந்த ஏடிஎம் கார்ட வச்சுட்டு போயிட்டேனா, இந்த சார்ஜர விட்டுட்டு போயிட்டேனா, இந்த பாருங்க ஃபோன விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னு எதையோ விட்டுட்டு போக வேண்டிய அமைப்பு. ஆனா, மானம் மரியாதைய விடமாட்டீங்க விருச்சிகராசி நேயர்களே. அத எல்லா இடத்துலயும் காப்பாத்திருவீங்க. கௌரவம் காப்பாற்றப்படும். சொன்ன வார்த்தைய பூர்த்தி செய்ய வேண்டிய அமைப்பு. ரொட்டேஷன் சரியா செய்ய வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் கான்ஃபிடன்ஸ் தானே? சொன்னத செஞ்சுருவீங்கல்ல? கரெக்ட்டா பண்ணிருவீங்கன்னு உத்தரவாதம் கேட்க வேண்டிய அமைப்பு. ஐயா நம்பி தான் இருக்கேன். நம்பாமல் என்ன கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நான் உங்கள நம்பி நெறைய காரியம் பண்றேன். ஜெயிக்க வச்சுருங்க. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். குடும்பத்தில அந்யோன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், பிரயாணங்கள் சுகமாகும். நேத்தி தான் சார் டிராவல் பண்ணேன். அப்பா ஒரே அசதிலாம் ரிலீஃப் ஆச்சு அப்படின்னு. டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆவறதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம். எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. சொன்னத காப்பாத்திட்டேன், சொன்னத செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்பாயின்ட்மென்ட்லாம் பிரையாரிடைஸா கிடைக்கும். சந்திக்கிறவர்கள் நல்ல வார்த்தை சொல்பவர்கள், நல்ல விஷயங்களை சொல்பவர்கள், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. ஸ்பீடுன்னா ஸ்பீடு. இன்னைக்கு தாங்க அப்படி ஒரு ஸ்பீடு. வேகமான பிரயாணங்கள். டக்கு டக்குன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு. இந்த மக்கள் என் பக்கம், மக்கள் என் பக்கம்னு ஒரு படம். சத்யராஜ் அதுல கேட்பாரு. "நீ உன் பேரு மட்டும் சொல்லேன். நான் பேர் சொன்னா நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிப்ப." மகர ராசி நேயர்களே உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிக்கிற தில்லும், தைரியமும் உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு பெரிய அளவு இருக்கும். மாலை நேரத்தில பாருங்க 2 சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. பொன்பொருள் சேர்க்கை, அமவுண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமவுண்ட் ஹாஸ் பீன் வித்ட்ரான். அந்த கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட்ட பார்த்தா தான், அப்பா! நல்லபடியா பேமெண்ட் வந்துச்சுடான்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் வெயிட்டிங் தான். சார் ரொம்ப நாளா வெயிட்டிங் சார். ரொம்ப நேரமா வெயிட்டிங் சார். என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு. காத்திருக்க வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் தடைக்கு பிறகு காரியங்கள் முடிய வேண்டிய ஒரு நிலை. ஆனா தடை வந்து அதுக்கப்புறம் காரியம் முடியுதுல்ல. அதுதான் பெரிய விஷயம். இந்த அயர்ன் பண்ணாத வஸ்திரம், கொஞ்சம் பொருட்களோட ஷார்டேஜ். சார் நான் கேட்ட பிராண்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. இந்த கிடைக்கல, பத்தல, வரல, தரலங்கிறதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னும் சந்திரனே உங்க ராசிக்கு வரல. உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு. முன்னாடி நிக்கல. மறைமுக எதிரிகளோட தொல்லை ஜாஸ்தி இருக்கும். மறைமுக விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், யார பத்தி எந்த குறையும் பேசாம இருந்தாலே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். என் விதி என்னவோ அதை நான் நொந்து கொள்கிறேன் அப்படின்னு. என் விதி அதுவோ அது நடக்கட்டும்னு எஃபர்ட்ட மட்டும் போடுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை தான். "உன் கடமையை செய். அதை பாவமா, புண்ணியமா என்று பார்க்காதே. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன்" அப்படின்னு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. மீனராசி நேயர்களே, கடமைய சீரும் சிறப்புமா செய்யுங்க. எல்லாம் ஆன் டயத்துக்கு வருவீங்க. ஆன் டயத்துக்கு பண்ணுவீங்க. தெளிவானது ஒரு நாளாக இருக்கும். எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய தருணம் இருக்கும். காலர தூக்கிவிட்டு சவால்கள் செய்ய வேண்டிய தருணம். அதே மாரி கூந்தலை முடிந்து கொண்டு சவால்கள் செய்ய வேண்டிய தருணம். அப்புறம் ஜென்ஸுக்கு சொல்லும்போது காலர தூக்கணுங்கும்போது பெண்களுக்கும் கூந்தல முடியணும்ல. திரௌபதி கூந்தல முடியறால்ல என் காரியம் முடிஞ்சதுன்னு. அப்ப தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒண்ணே ஒண்ணு விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காமல் இருப்பது நல்லது. யார பத்தி எந்த குறையும் பேசிக்க வேண்டாம். இந்த உலகத்துல யாரும் சரியா இருக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு செய்யலையே, இவங்க எனக்கு செய்யலையேன்னு குறை பேசாம இருந்துட்டாலே, இன்னைக்கு நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு, நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.